கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐ நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுல சவுத் ஆஃப்ரிக்கா 4 விக்கெட் வித்தியாசத்துல அவங்களோட வெற்றிய ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச்ல நெறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. யார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்டின்னா, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி.வி. கிரி அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா வந்து 358 அடிச்ச உடனே சரி எல்லாம் வின்னிங் டோட்டல் எல்லாம் நினச்சிருந்தாங்க. ஆனால் அந்த விக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி விக்கெட். அவங்க திருப்பி அடிச்சிட்டாங்க. ரொம்ப அனாவசியமா அடிச்சிட்டாங்க. அதாவது ரொம்ப பெரிய இது பண்ணாம அந்த போன மேட்ச் மாதிரி த்ரில்லிங்கா இல்லை. அது ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணிட்டாங்க அவங்க. தட் மீன்ஸ் தே பீட்டன் இந்தியா இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், பேட்டிங், போலிங், ஃபீல்டிங், கேச்சிங் மெயின்லி. ஓகே. எல்லாத்தையும் எல்லாத்துலையும் பீட் பண்ணிட்டாங்க இந்தியாவை. ஓகே சார். சார் நீங்க சொல்லும்போது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. 358 ரன்ஸ் அடிச்சதும் நமக்கு தான் வின் அப்படின்ற ஒரு தைரியம் எல்லாருக்கும் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஒருவேளை அது ரொம்ப நமக்கு போதிய ஒரு டார்கெட்டா இல்லன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்க? மேபி லைக் ஆமா, அது என்னன்னா அது சொல்ல அதை பத்தி முக்கியமா அதுதான் மெயின் ரீசன். என்னன்னாக்க நல்லா இன்னும் ஒழுங்கா விளையாண்டாக்க 375 வந்திருக்கும். ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ரொம்ப கெடுத்துட்டாங்க பேட்டிங்ல. ஜடேஜா வந்து ரொம்ப ஸ்லோவா விளையாட்டார். இஸ் நாட் அ பினிஷர். அவருக்கு வந்து அந்த கடைசியில் அந்த 6-4 அடிக்க வரல. அண்ட் ஆர்டினரி போலிங் பை லுங்கி, அந்த போலிங்கை அவரால் அடிக்க முடியல. ஸோ அதுல எனக்கு டிசப்பாயின்மெண்ட். ஒரு 25 ரன் கம்மி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது லாஸ்ட் ஜடேஜா பீரியட்ல. ஜடேஜா வந்து ஐ திங்க் ரன் பால் அடிச்சார் போல இருக்கு. பட் ஈ குட் ஹவ் பேட்டட் பெட்டர். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் 7 பால் விளையாடி 1 ரன்னு. அண்ட் அவரும் ஒரு மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த எண்டு வந்து கேஎல் ராகுல் நல்ல இம்ப்ரோவைஸ் பண்ணி T20 விளையாடுற மாதிரி விளையாண்டுருக்காரு. அந்த சமயத்துல இவங்க 2 பேரும் அப்படியே அவரை வந்து அடிக்க விடாம பண்ணிட்டாங்க. நம்ம கேஎல் ராகுலோட ரோலை பத்தி தொடர்ந்து நிறைய கேள்விகள் வச்சுட்டே வரும். அவர் வந்து அப் த ஆர்டர் வரணுமா இல்லைன்னா லோவர் ஆர்டர்ல வந்தாலே ஓகே அப்படின்ட்டு. கண்டினியூஸா 2 மேட்ச் பேக் டு பேக் இன் 5 அண்ட் இன் 6 அந்த ரோல்ல அவர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தெரியுது. மேபி லைக் அவர் இப்போ இந்த ரோலுக்கு நல்லா அடாப்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமா சார்? ஏன்னாக்க டீம்ல ஆள் இல்லை வேற. சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹர்திக் பாண்டியாவோ ஒரு அக்ஷர் பட்டேலோ இருந்திருந்தானாக்க அந்த ஃபினிஷர் ரோல் இருந்திருக்கும். அவங்க 2 பேரும் இல்லாததுனால ஸோ கேஎல் ராகுல் ஹேஸ் டு டேக் தட் ரோல், ரைட்? நம்பர் 6 பேட்டிங். அதனால தான் அவர் வந்து இந்த மாதிரி விளையாடினாரு. பட் இந்த மேட்ச் லூஸ் பண்ணதுனால ஒரு அருமையான 2 பேர் இன்னிங்ஸ் வந்து அப்படியே வேஸ்ட் ஆயிடுற மாதிரி எனக்கு ஃபீலிங். ரொம்ப கோலி பிரமாதமா ஆடினாரு அண்ட் ஹி ஸ்கோர்ட் 100. ஸோ ஹி இஸ் நியரிங் சச்சின்ஸ் ரெக்கார்ட். ஓகே, இன்னும் 16 சென்ச்சுரிஸ் தான் பாக்கி. 84 அடிச்சிட்டார் போல இருக்கு இதோட. ஸோ அவர் அடிப்பாரா மாட்டாரா 100 சென்ச்சுரிஸ்னு எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அது ஒன்று. பட் நம்ம வந்து நேற்று அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ருத்துராஜை டிராப் பண்ணக்கூடாதுன்னு நான் அடிச்சு சொன்னேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? நல்லாவே ஞாபகம் இருக்கு சார். அது இல்ல, அது ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன் நான். அது வந்து யூசுவலா வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, ருத்துராஜுக்கு கண்டா பிடிக்கல, கோச்சுக்கு பிடிக்கல, கேப்டனுக்கு பிடிக்கல, அதனால டிராப் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாங்க. பட் நான் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு தைரியமா சொன்னேன். அதே மாதிரி அவங்க பண்ணல, ரீட்டைன் பண்ணாங்க. குட். அவரும் ப்ரூவ் பண்ணி ஒரு பிரில்லியன்ட் எக்கச்சக்கமா ஃபென்டாஸ்டிக் செஞ்சுரி ஒன்று அடிச்சாரு. பிளமிஷே இல்லை. ஒரே ஒரு ஷாட் தான் அந்த பவுன்ஸரை ஹுக் பண்ணும்போது கண்ணை மூடிண்டாரு. அது ஒண்ணுதான் தப்பு. மற்றபடி வந்து இன்னிங்ஸ் வாஸ் கிளாசிக் இன்னிங்ஸ். பியூட்டிஃபுல்லா டிரைவ்ஸ் அண்ட் ஒன்ஸ், சிங்கிள்ஸ், டூஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தாரு. செம்ம பிளேயர். நான் இப்போ வந்து அவர் வந்து ருத்துராஜ் வந்து நம்பர் 4 பொசிஷன்ல ஆக்குபை பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப செலக்டர்ஸ்க்கு தலைவலி வந்துருச்சு. இந்தியாவோட மிடில் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார். இல்ல மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க இடத்த போட்டு வச்சிருந்தாங்க ரெக்கமெண்டேஷன்ல. அதை கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சுப்மன் கில் அவர் ஏதோ 2 ரன் வராரா, அதே மாதிரி ஸ்ரேயா சேர் வந்து அவருக்கு இடம் இருக்கா, ஆர் ஈவன் பந்துக்கு இடம் இருக்கா, இதெல்லாம் இப்போ கொஸ்டின். இவங்க 3 பேரும் தான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரேஞ்சில் இருக்காங்க இல்லையா? ஸோ ஆடட் அட்வான்டேஜ் அவங்களை ட்ராப் பண்றது கஷ்டம். ஸோ அதனால பட் அவங்க மிடில் ஆர்டர்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இவர் வந்து இது பண்ணிட்டாரு. இந்த இதுல வந்து ஜெய்ஸ்வால் பொசிஷன் இஸ் ஆல்சோ நாட் சேஃப். அவரும் கண்ணா பண்ணான விளையாண்டு இருக்காரு. அவர் ரெஸ்பான்சிபிளா விளையாட மாட்டேன்றாரு.
அண்ட் ஃபீல்டிங் வந்து அப்சல்யூட்லி ஜீரோ அவர் ஜெய்ஸ்வால். ஓகே, அண்ட் அதனால வந்து அவர் பொசிஷன் இதாக இருக்கு. பட் என்ன கேட்டாக்க ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ஐ வில் டேக் திலக் வர்மா. ஓகே சார். பிகாஸ் திலக் வர்மா இல்ல சார், ஜெய்ஸ்வாலுக்கு பதிலா திலக் வர்மா எடுத்துட்டீங்கன்னா அப்போ திலக் வர்மாவோட ரோல் என்னவா இருக்கும் சார் இங்க டீம்ல? திலக் வர்மா வந்து மிடில் ஆர்டர்ல விளையாட்டோம், இல்லைன்னா ஓப்பனிங் போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனிங் போயிட்டு திலக் வர்மா பேக்ல வரட்டும், நம்பர் 5. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் ரெகுலர் ஓப்பனர் அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் த செலக்டர்ஸ் வந்து வாஷிங்டன் சுந்தரை டிராப் பண்ணிட்டு திலக் வர்மா உள்ள கொண்டு வரலாம். இல்ல ருத்ராஜ் கூட கேன் ஓப்பன். ருத்ராஜ் கேன் ஓப்பன் அஃப்கோர்ஸ், பட் அவர் என்ன கேட்டால் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓப்பனிங் அமிச்சு. ஓகே, ஏன்னா இப்போ இந்த ருத்ராஜ் அட் 4 தான் அவருக்கு பெஸ்ட் பொசிஷன். இல்ல 4 பெட்டர் அவருக்கு. ஏன்னா 4 பெட்டர் பிகாஸ் அவர் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காரு, நல்லா விளையாடினார் இன்னைக்கு 4ல. அதனால 4 கொடுத்தா அவருக்கு பெட்டர். அவர் ருத்ராஜை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி அவர் வந்து டீமுக்காக ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம், சான்ஸ் இருக்கு. ஓகே சார். இந்தியாவோட மொத்தத்துல வந்து ஸோ பேட்டிங்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா. ஜடேஜா பேட்டிங் வந்து ரொம்ப ஆர்டினரியா விளையாடுறாரு. இந்த எஸ்பெஷலி இந்த ஃபினிஷிங் ரோல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஓகே, இஸ் அ குட் பேட்ஸ்மேன், டெஸ்ட்ல நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ இந்த ஒயிட் பால்ல வந்து ஃபினிஷிங் ரோல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. 1 செகண்ட் வந்து போலிங் வந்து விக்கெட் எடுக்கணும். அவரு சும்மா வந்து ரொம்ப ஆர்டினரியா அடிச்சு 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 போட்டுட்டு இருக்காரு, உட்காந்து மீடியம் பேசுற மாதிரி போட்டுட்டு இருக்காரு. தட் இஸ் நாட் த வே. ஓகே, அண்ட் ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு 3 ஓவர் போறதுக்குள்ள அவருக்கு போதும் ஆயிடுது. அது ஒரு ஹீஸ் எ ஃபெயிலியர் அஸ் எ போலர். அதனால ரொம்ப இந்தியா போலிங் வந்து ரொம்ப, ஆனா மொத்தத்துல இந்தியன் போலிங்னா ஒரே ஒரு போலர் தான், ஆர்ஷ்தீப் சிங். ரொம்ப அருமையா போட்டாரு, ரொம்ப பிரமாதமா போட்டாரு. அண்ட் ஹி கமாண்டட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன். ஓகே சார். அண்ட் மத்த 2 பவுலர்ஸ் பத்தி நான் ஸ்பெஷலா கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒன்னு பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஹர்ஷித் ராணா. அண்ட் 2 பேரை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப முக்கியமா கேட்கறது வந்து பிரசித் கிருஷ்ணாவோட ரோல் எப்படி சார் இருக்கு? ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் நல்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்ல அவரோட ஓவர் ஸ்பெல்ல ஸ்டார்ட் பண்ண நம்ம பார்த்தோம் சார். இல்ல, நான் பிரசித் கிருஷ்ணாக்கு முன்னாடி ஹர்ஷித் ராணா முடிச்சிடுறேன். ஏன்னா ஹர்ஷித் ராணா வந்து போன மேட்ச் நல்லா போட்டார், இன்னைக்கு சரியாவே போடல. ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு டவுன் த லெக் நிறைய போச்சு, அது ரொம்ப மிஸ்டேக் அது. அண்ட் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் எனக்கு தோன்றது அவருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சு, பவுன்சர் அடிக்கடி ட்ரை பண்றாரு. அந்த பவுன்சர்லாம் 6 போயிடுது. ஏன்னா அவர் யாருக்கரே சரியா போடல. ஆர்ஷ்தீப் சிங் போடுறாரு, அவரை பார்த்து கத்துக்கணும். ஓகே, இந்த இடத்துல பும்ரா இருந்தாருன்னா இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணிருக்கலாம் நம்ம. ஏன்னா எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2. ஓகே சார். பும்ராவோட ரோல் இல்ல, பும்ரா மாதிரியான ஒரு பிளேயர் இல்லாம நம்ம டீம்ல வேற யாருமே ஒரு பவுலர் இல்லையா சார்? ஒரு எஃபெக்டிவான ஒரு பவுலர் இல்லையா சார்? ஆர்ஷ்தீப் சிங் தான் அடுத்த விட்டாக்க. பும்ரா நம்பர் 1னாக்கா ஆர்ஷ்தீப் சிங் நம்பர் 2, அவ்வளவுதான். வேற யாரும் இல்லை. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் ஏற்கனவே. உள்ள ஆகாஷ் தீப்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் லாய்க்கு இல்லை. முகேஷ் குமார் ஆர் அந்த லெஃப்ட் ஆர்ம் கலீல் அகமது. பிரசித் கிருஷ்ணாக்கு அவங்க எல்லாம் ட்ரை பண்ணலாம் என்ன கேட்டாக்க. பிரசித் கிருஷ்ணா வெரி வெரி ஆர்டினரி போலிங். அவர் தலையை சுத்தி தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சுட்டு இருக்காரு. ஓகே, வெரி ஆர்டினரி போலிங். அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங்கை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஐடன் மார்க்ரமோடைய ஒரு பிரில்லியன்டான ஒரு ஓப்பனிங் இன்னிங்ஸ். அண்ட் அட் சேம் டைம் ஃபாலோட் பை இப்போ குவிண்டன் டிகாக் வந்து சீக்கிரம் அவுட் ஆயிட்டார் அப்படின்னதும் பவுமா ஸ்டெப் அப் பண்ண விதம் எப்படி சார் இருந்தது? இல்ல, குவிண்டன் டிகாக் வந்து நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், அவர் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் டீமுக்கு வேஸ்ட். அவர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏன்னா எப்ப பாரு நான் பார்க்கும் போதெல்லாம் இதான் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு சுத்திட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருப்பார். ரொம்ப கேர்லெஸ் ஆட்டிடியூட் அவருக்கு. ஓகே, ஒரு ரெஸ்பான்சிபிளா ஒரு இன்னிங்ஸை பில்டப் பண்ணணும், அங்க நிக்கணும், ஸ்டே பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, T20ல யூ கேன் டூ தட். அடிச்சுட்டு அர்ச்சா பாக்கியம் பட்டா பாக்கியம் சொல்லுவாங்க. வேற 50 ஓவர்ஸ்ல வந்து யூ ஹாவ் டு ஸ்டெபிலைஸ். 10 ஓவராவது அட்லீஸ்ட் விளாடணும். வந்துட்டு உடனே சுத்திட்டு போயிட்டே இருக்காரு அவரு. அதனால இன்ஃபேக்ட் அவருக்கு பதிலாக வேற யாராவது ட்ரை பண்ணலாம். 1 செகண்ட் வந்து பவுமாலாம் ரெஸ்பான்சிபிள். மார்க்ரம் வந்து சுமாராக தான் ஆடினார், ரொம்ப ஒன்றும் நல்லா விளையாடல. மேபி தே ஆர் கோயிங் டு கிவ் ஹிம் த மேன் ஆஃப் த மேட்ச். ஓகே, பிளேயர் ஆஃப் த மேட்ச். பட் அவர் வெரி ஆர்டினரியா தான் விளையாண்டாரு. அண்ட் ஒரு சிட்டர் கேட்ச் ஜெய்ஸ்வால் விட்டாரு அவருக்கு. வெரி ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது அந்த கேட்ச் எல்லாம் பார்க்க போது. அதுதான் நான் என்ன புரியலனாக்க, சரி இவங்க வந்து பேட்டிங் போலிங் தான் பண்றாங்க போல இருக்கு.
ஃபீல்டிங் ஆஸ்பெக்டே மறந்து போயிட்டாங்க. இந்த ஃபீல்டிங் கோச்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்றாரு தெரியல, ஜாலியாக ஊர் சுத்திட்டு இருக்காரான்னு தெரியல. நான் என்ன சொல்றேன்னாக்கா அவர் தான் அக்கௌண்டபிள் ஆக்கணும். இப்ப வந்து ஃபீல்டிங் வந்து பேட்டிங் போலிங்னாக்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்பனன்ட். ஓகே, நல்லா போலிங் போட்டாக்க நீ வேலை பேட்டிங் விளையாடுறது கஷ்டம். நல்ல பேட்ஸ்மேன் வந்தா நீ போலிங் போட்டா அடிப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த என்சன் அன்னைக்கு அடிச்சு காமிச்சாரு, எல்லாரையும் அடிச்சாரு அவரு, ரைட்டா? whereas fielding is purely your own talent. ஓகே, நீ பிராக்டிஸ் பண்ணி நீ பர்ஃபெக்டா ஆக வேண்டியது உன்னோட டியூட்டி. இந்த லெவல் விளையாடும்போது, கண்ட்ரிக்காக விளையாடும் போது கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸாவது ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணி ஃபீல்டிங்கை வந்து தரவாக்கணும். அண்ட் சும்மா நீங்க வந்து டியூ ஃபேக்டர் அந்த ஃபேக்டர்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. டியூலயே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் டியூ இருந்தால் அந்த நீங்கள் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், டியூ கவுண்டர் பண்ணணும், பால் வழுக்கும் அதையும் கவுண்டர் பண்ணணும், எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் புட்டிங் த ரைட் மேன் அட் த ரைட் பிளேஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து கேஎல் ராகுல் வந்து எப்பவுமே ஃபம்பிள் பண்றாரு. அவருக்கு வந்து ஃபீல்ட் செட்டிங் வந்து இஸ் வெரி புவர் அவரு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்ஸ்வால் லாங் ஆன் தான் எல்லாரும் அடிக்கிறாங்க, அங்க கேட்ச் போகுது. அங்க வந்து ஜெய்ஸ்வால் நிக்கிறாரு, இல்லைன்னா ஆஷ்தீப் சிங் நிக்கிறாரு. இவா 2 பேரும் நாட் வெரி ஷ்ரூட் ஃபீல்டர்ஸ். அங்க வந்து ஆக்சுவலா ஜடேஜா நிக்கணும், கோலி நிக்கணும், ஆர் இன்னும் கேட்ச் பிடிக்கிற மாதிரி ஆளுங்க நிக்கணும். ஓகே, இதுதான் புட் ரைட் மேன் அட் தட். நீங்க வேணா பார்க்கலாம், திலக் வர்மா வந்து ஒரு பாலை ஸ்டாப் பண்ணி 6 வந்து சேவ் பண்ணாரு. அதுதான் ஃபீல்டிங், அதுதான் ஃபீல்டு பண்ணும். அந்த மாதிரி ஆளை தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க திலக் வர்மாவை ஜெய்ஸ்வால் பிளேஸ் எடுத்துட்டாக்க ரன் அடிக்கிறாரோ இல்லையோ 20 ரன் 30 ரன் ஃபீல்டிங்ல சேவ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். தட் இஸ் ஃபீல்டிங் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனா இருக்கணும் செலக்ஷனுக்கு. ஓகே சார். அண்ட் கடைசியா ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சீரீஸ் வந்து 1-1 அப்படின்னு டிரா ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த ஓடிஐக்கு இந்தியா வந்து எந்த மாதிரியான ஒரு மனநிலையில போகணும், அண்ட் என்னென்ன சேஞ்சஸ் வந்து டீம்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் ஒரு சேஞ்ச் டெஃபினட்டா ஐ வாண்ட் டு பிரிங் இன் திலக் வர்மா இன்சைட். ஓகே, he is a very good bat and plus excellent fielder. இந்தியாலே பெஸ்ட் ஃபீல்டர் அவர் தான். ஓகே, ஸோ அவரை உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ we have வாஷிங்டன் சுந்தர், ஜெய்ஸ்வால் 2 பேர்ல ஒருத்தர் கேன் பி ட்ராப்ட். ஓகே, அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ருத்துராஜை ஓப்பனிங் அனுப்பிச்சிருக்கலாம், இல்ல வாஷிங்டன் சுந்தர் ஓப்பன் பண்ணலாம். சம்திங் யூ கேன் டூ. மொத்தத்துல வந்து அந்த பிளேஸ்ல வந்து ஒரு திலக் வர்மா உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, தேங்க்யூ.